வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஜனநாயகனுடைய பிரச்சனை தீர்ந்த பாடில்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்துல 2 நீதிபதிகள் அமர்வு வந்து ஒரு தீர்ப்பு குடுத்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் வழங்க உத்தரவிட்ட தனி நீதிபதியின் தீர்ப்பை இவங்க ரத்து செஞ்சிருக்கிறாங்க. சென்சார் போர்டு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சலா அமர்வு இந்த தீர்ப்ப குடுத்திருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க எசென்ஷியலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சார் போர்டு தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு போதுமான அவகாசம் குடுக்கல பதில் மனு தாக்கல் செய்யறதுக்கு. அப்படி அவகாசம் குடுக்காமலேயே சென்சார் சர்டிபிகேட் குடுக்கணும் அப்படின்னு தனி நீதிபதி தீர்ப்பு குடுத்துட்டாங்க. இது செல்லாது. இந்த படத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பாக மதம் சார்ந்த மக்களை புண்படுத்தக்கூடிய, இல்ல கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில டயலாக்ஸ், சீன்ஸ் எல்லாம் இந்த படத்துல இருக்கு அப்படின்னு சென்சார் போர்டைய சேர்ந்த ஒரு நபரே வந்து கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கிறாரு. அதனால ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பி, அவங்க இத பார்த்து அதுல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லாம, இந்த படத்தை வெளியிட முடியாது. இது சென்சார் போர்டுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை. அதற்கான வேலைய தான் சென்சார் போர்டு செஞ்சுகிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, நீங்க ரிலீஸ் தேதிய பிக்ஸ் பண்ணிட்டு, சென்சார் போர்ட போட்டு நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாதத்த வச்சிருக்கிறாங்க. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்க சொல்றது கரெக்ட் தான். அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு நீங்க போதுமான அவகாசம் குடுக்கல. அதனால எல்லா கோட்டையும் அழிச்சுட்டு மறுபடியும் முதல்ல இருந்து கோடு போடுவோம் அப்படின்னு சொல்லி, இந்த வழக்க திரும்ப தனி நீதிபதி அமர்வுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து இத முறையா விசாரிங்க. எதிர்த்தரப்புடைய வாதத்தையும் கேளுங்க. கேட்டுட்டு இத ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்புங்க. அனுப்பி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத முழுசா சார்ட் அவுட் பண்ணிட்டு, முறைப்படி சென்சார் சர்டிபிகேட் வாங்கிட்டு படத்த ரிலீஸ் பண்ற வழிய பாருங்க அப்படின்னு சொல்லி, மீண்டும் தனி நீதிபதியுடைய கோர்ட்டுக்கு இத திருப்பி அனுப்பியிருக்காங்க. ஆக்சுவலா நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல 2, 3 விஷயங்கள் வந்து நாம பேச வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஜனநாயகன் திரைப்பட தயாரிப்பாளர் சொன்ன ஒரு விஷயம். அதாவது இவங்க தொடர்ந்து கோர்ட்ல வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, படத்தோட ரிலீஸ் டேட்ட நாங்க பிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த படம் குறித்த தேதியில் ரிலீஸ் ஆகலன்னா, புரொடியூசருக்கு ஏகப்பட்ட நஷ்டம் ஆயிடும். ஏன்னா, கிட்டத்தட்ட 400 கோடி, 500 கோடி போட்டு இவங்க படம் எடுத்திருக்காங்க. அதனால நேரத்துக்கு ரிலீஸ் ஆகலன்னா, அது படத்துடைய கலெக்ஷன்ஸ பாதிக்கும். கலெக்ஷன்ஸ பாதிச்சுன்னா, அது மூலமாக புரொடியூசருக்கு ஏகப்பட்ட நஷ்டம் ஆயிடும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து கோர்ட்ல புரொடியூசர் தரப்புல இருந்து ஒரு வாதமாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய பொய் அப்படிங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த படம் ரிலீஸ் ஆனாலும், ஆகலைனாலும் புரொடியூசர்ஸ் போட்ட பணத்த ஆல்ரெடி அவங்க எடுத்துட்டாங்க கணிசமா. அதுதான் உண்மை. இந்த படத்துக்கு 400 கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க. விஜய்க்கு 220 கோடி சம்பளம் குடுத்திருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பட்ஜெட் ஒரு படம் எடுக்கிறதுக்காக ஒரு புரொடியூசர் வந்து 400 கோடி செலவு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது அபிஷியலா நமக்கு தெரிஞ்ச ஒரு தகவல். இந்த படம் பிஃபோர் தியேட்டரிக்கல் ரிலீஸே எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத நீங்க பாருங்க. தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 105 கோடிக்கு விற்பனை பண்ணியிருக்காங்க. ஓவர்சீஸ் தியேட்டரிக்கல் ரைட்ஸ், அதாவது வெளிநாடுகள்ல தியேட்டரிக்கல் ரைட்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட 80ல இருந்து 100 கோடி வரைக்கும் இவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்ப அமேசான் அப்படிங்கிற ஓடிடி பிளாட்ஃபார்ம்க்கு கிட்டத்தட்ட 120 கோடிக்கு இதுவரைக்கும் எந்த தமிழ் படமும் இவ்வளவு விலை கொடுத்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வாங்குனதா சரித்திரமே கிடையாது. 121 கோடிக்கு கிட்டத்தட்ட அமேசான் பிரைமுக்கு வித்திருக்காங்க. அதே மாதிரி சேட்டலைட் ரைட்ஸ ஜீ தமிழுக்கு 65 கோடி வரைக்கும் கொடுத்து வித்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம மலேசியால ஆடியோ லான்ச், ஆடியோ ரைட்ஸ், மியூசிக்கல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 50, 60 கோடி இவங்க பிசினஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி புரொடியூசர் போட்ட அந்த 400 கோடிய படம் ரிலீஸ் ஆறதுக்கு முன்னாலேயே அவங்க எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகி, படம் தியேட்டர்ல ஓடுனா, எவ்வளவு நாள் ஓடுதோ, எவ்வளவு கலெக்ஷன் டிக்கெட் மூலமா வருதோ, அது எல்லாமே புரொடியூசருக்கு லாபம் தான். இந்த படம் ரிலீஸ் ஆகுதோ, ஆகலையோ, ஓடுதோ, ஓடலையோ, புரொடியூசருடைய கைய கடிக்காத ஒரு படமாகத்தான் இந்த படம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மினிமம் கேரண்டி குடுக்கக்கூடிய ஒரு ஹீரோவா தான் விஜய் இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கிறாரு. இந்த படத்துக்கும் அதே நிலைமை தான். அதனால குறித்த நேரத்துல இந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னா, புரொடியூசருக்கு ஏகப்பட்ட நஷ்டம் ஆயிடும் அப்படின்னு இவங்க உருட்டுற உருட்டே ஒரு மிகப்பெரிய பொய். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இவங்களுக்கு எங்கேருந்து அழுத்தம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் அப்படிங்கிற ஓடிடி பிளாட்ஃபார்ம் இவங்களுக்கு அழுத்தம் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒரு படத்தோட டை அப் பண்ணும்போது, அதுவும் ஜனநாயகன் போன்ற ஒரு பிக் பட்ஜெட் படத்தோட டை அப் பண்ணும்பொழுது, அவங்க படத்துடைய தியேட்ரிக்கல் ரிலீஸ வச்சு தான் ஓடிடி ரிலீஸ வந்து பிளான் பண்ணுவாங்க. அந்த ஓடிடி ரிலீஸ பேஸ் பண்ணி தான் அவங்க பல அட்வர்டைசர்ஸோட கான்ட்ராக்ட்ஸ் போட்டிருப்பாங்க. சோ, இந்த படத்துடைய சென்சார் சர்டிபிகேட் கிடைக்காம ரிலீஸ் டிலே ஆகும் பொழுது, அது ஓடிடியையும் பாதிக்குது. இப்போ அமேசான் அழுத்தம் குடுக்க ஆரம்பிச்சுட்டான். புரொடியூசர் தரப்புல இருந்தே எங்களுக்கு நஷ்ட ஈடு குடுக்கணும் அப்படின்னு சொல்றான்.
இப்ப அதற்கு பயந்துகிட்டு தான் இவங்க கோர்ட்ல இத எவ்வளவு சீக்கிரம் ஸ்பீட் அப் பண்ண முடியுமோ அத பண்ணிட்டு இருக்காங்க. அரசியல பொறுத்தவரைக்கும் 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியங்க. ஒண்ணு, வேகத்த விட விவேகம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜனநாயகன் விஷயத்துல வேகம் காட்டுன தாவேகா தரப்பினர் விவேகத்த மறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எந்த முட்டா பையன் கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு இவங்களுக்கு ஐடியா குடுத்தான் அப்படிங்கிறது தெரியல. ஆனா நீங்க பாருங்க, பராசக்தி அப்படிங்கிற படமும், ஜனநாயகன் அப்படிங்கிற படமும் கிட்டத்தட்ட ஒரே நாள்ல ரிலீஸ் ஆக வேண்டியது. ஜனநாயகன் ஜனவரி 9ஆம் தேதி, பராசக்தி ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது. பராசக்தி திரைப்படத்தினர் அந்த படத்த சென்சாருக்கு அனுப்பணும்னு அவங்க உடனே அதுல கிட்டத்தட்ட 25 கட்டு சொல்லியிருக்கிறாங்க. ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா, அந்த புரொடியூசர் ரொம்ப சென்சிபிளா புரொடியூசரும், டைரக்டரும் ஒரு முடிவெடுத்து, இவங்க கிட்ட போய் நம்ம மல்லு கட்டணும்னா, இவங்களுடைய ஈகோவ டச் பண்ணோம்னா, அது படத்த பாதிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால, உங்களுக்கு என்ன ரிவ்யூ கமிட்டிக்கு தானே அனுப்பணும். அனுப்புங்க. ரிவ்யூ பண்ணுங்க. ரிவ்யூ பண்ணிட்டு எங்களுக்கு சர்டிபிகேட் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் ரிவ்யூ கமிட்டிக்கு போயிடுச்சுன்னா, குறைஞ்சபட்சம் 20 நாள்ல அவங்க ரிவ்யூ கமிட்டி அமைச்சு, அதுக்கப்புறம் 3 நாளுக்குள்ள அந்த படத்த பார்த்துட்டு, 3 நாள்ல அவங்க சர்டிபிகேட் குடுத்தாகணும். சோ குறைஞ்சபட்சம் 26ல இருந்து 30 நாளுக்குள்ள படத்துக்கு சர்டிபிகேட் கிடைச்சிடும். சோ என்னதான் ப்ரொசீஜரல் டிலேஸ் பண்ணாலும், சென்சார் போர்ட்ல இருந்து 30 நாளுக்குள்ள சர்டிபிகேட்ட குடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவாங்க அப்படிங்கிறதுனால தான், பராசக்தியோட புரொடியூசர்ஸும், டைரக்டர்ஸும் ரொம்ப சென்சிபிளா சரி ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்புங்க அப்படின்னு விட்டுட்டாங்க. ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பி, ரிவ்யூ கமிட்டி பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு 3 நாளுக்குள்ள சென்சார் சர்டிபிகேட்டையும் குடுத்துட்டாங்க. ஆஸ் பிளான்ட் ஜனவரி 10ஆம் தேதி பராசக்தி ரிலீஸ் ஆயி, நல்ல கலெக்ஷன் ஆயி, ஒரு வெற்றி படமாகவும் இன்னைக்கு மாறிடுச்சு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனா, ஜனநாயகன பொறுத்தவரைக்கும் புரொடியூசருக்கும், நடிகருக்கும் இருந்த ஈகோ அவங்களோட கண்ண மறைச்சிடுச்சு. ஜனநாயகன் 9ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்னு சொன்னா, ஜனவரி 5ஆம் தேதி தான் எங்களுக்கு ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பணும் அப்படின்னு இவங்க தகவல் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி புரொடியூசர் தரப்புல சொல்லி தான் கோர்ட்டுக்கு போனாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நிதானமா, கொஞ்சம் விவேகத்தோட இவங்க யோசிச்சு, சரி ரிவ்யூ கமிட்டிக்கு தானே போனோம். போகட்டும் அப்படின்னு விட்டிருந்தாங்கன்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 மாசத்துல இந்த மாச கடைசியில அதாவது ஜனவரி 30, 31க்குள்ள ரிவ்யூ கமிட்டிக்கு போயி அவங்க சொன்ன சேஞ்சஸ இவங்க அகாமடேட் பண்ணி, அவங்க ஈஸியா சென்சார் சர்டிபிகேட்ட வாங்கியிருக்கலாம். இப்ப சமூக வலைதளங்கள்ல சொல்றாங்க இல்லையா? பிப்ரவரி 6ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு நேத்தையிலேருந்து தாவேகாவுக்கு ஆதரவாக சில பேர் உருட்டிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இவங்க உண்மையிலேயே விவேகமா செயல்பட்டிருந்தா பிப்ரவரி 6ஆம் தேதி இந்த படம் வெளியில வந்திருக்கும். ஆனா, இவங்களுடைய வெட்டி வீம்புக்காக சென்சார் போர்டோடைய ஈகோவ டச் பண்றோம் அப்டின்னுட்டு, நேரா கோர்ட்டுக்கு போயி, இன்னைக்கு பிரச்சனைய ஊதி பெருசாக்குனதே இவங்க தரப்பு தான். இது சென்சார் போர்டுக்கு இன்னும் ரொம்ப கன்வீனியன்ட்டா போயிடுச்சு. இவங்க கோர்ட்டுக்கு போனதுனால, இப்போ கோர்ட்ல புரோசீடிங்ஸ வச்சு இந்த படத்த மேலும் டிலே பண்ணிட்டு இருக்காங்க. இத பண்ணாம இவங்க ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பியிருந்தாங்கன்னா, இந்நேரத்துக்கு படம் ரிவ்யூ ஆயி சென்சார் சர்டிபிகேட் கைக்கு வந்திருக்கும். 6ஆம் தேதி படத்த ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். எலக்ஷன் ஃபீவர் இன்னைக்கு சூடு பறக்கும்போது, ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆயி, அது விஜய்க்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மொமெண்டம் குடுத்திருக்கும். அவர் பிரச்சாரத்துக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மொமெண்டம் கிடைச்சிருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு தீர்ப்புல மறுபடியும் சிங்கிள் நீதிபதிக்கு இவங்க அனுப்பியிருக்காங்க. இதுக்கப்புறம் இது ரிவ்யூ கமிட்டிக்கு போனோம்னா, ரிவ்யூ கமிட்டி அமைக்கிறதுக்கு ஒரு 20 நாள் டைம் இருக்கு. 20 நாள்ல இருந்து 1 மாசம் அவங்க டைம் எடுத்துக்கலாம் ரிவ்யூ கமிட்டி அமைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் பார்வையிடுறதுக்கு, 3 நாள் சர்டிபிகேட் குடுக்குறது. கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடும். விச் மீன்ஸ் பிப்ரவரி எண்ட் வரைக்கும் இந்த படத்த தள்ளி போடுறதுக்கு சென்சார் போர்டுக்கு இனஃப் டைம் இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. 2021 அசெம்பிளி தேர்தலுடைய அறிவிப்பு எப்ப தெரியுமா வந்தது? ஏப்ரல்ல நடக்க வேண்டிய தேர்தலுக்கு அறிவிப்பு பிப்ரவரி 26ஆம் தேதி வந்தது. பிப்ரவரி 26ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டோன்ன மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து நடைமுறைக்கு வந்துருது. அதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் படத்த ரிலீஸ் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட இப்பவும் அப்படிப்பட்ட ஒரு சிக்கல்ல ஜனநாயகன் வந்து மாட்டிட்டு இருக்கு. இவங்க 1 மாசம் டைம் எடுத்துக்கிட்டு வேணும்ட்டே இழுத்தடிச்சு பிப்ரவரி எண்டுல இவங்களுக்கு சென்சார் சர்டிபிகேட் குடுத்தாலும், ஒன்றிய பாஜக அரசு அதுக்குள்ள தேர்தல் தேதியை அறிவிக்காது அப்படிங்கிறது என்ன நிச்சயம்? இன்னைக்கு எல்லாரும் தான் இவங்க கைக்குள்ள இருக்கிறாங்கல்ல. இடி, சிபிஐ எப்படி கைக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ, அதே மாதிரி தானே எலக்ஷன் கமிஷன்ல ஆரம்பிச்சு சென்சார் போர்டு வரைக்கும் இன்னைக்கு ஒன்றிய அரசு கையில இருக்கு. இந்த பக்கம் சென்சார் சர்டிபிகேட்ட குடுத்துட்டு, அந்த பக்கம் தேதிய அறிவிச்சாங்கன்னா, அதுக்கப்புறம் படத்த எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க? யோசிச்சு பாருங்க. அப்படி மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் இவங்களால இந்த படத்த ரிலீஸ் பண்ண முடியாது. அப்படி ரிலீஸ் பண்ண முடியலன்னா, தேர்தலுக்கு அப்புறம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ராமாயி வயசுக்கு வந்தா என்ன? வயசுக்கு வரலன்னா என்ன? அப்படிங்கிற கத தான். ஜனநாயகன் வந்தா என்ன? வரலன்னா என்ன? இட் இஸ் நாட் கோயிங் டூ மேக் அ டிஃபரன்ஸ்.
இதுக்குதான் அரசியல் இன்னொரு 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்சியே ஒரு தனி நபருடைய பாப்புலாரிட்டிய நம்பி இன்னைக்கு 2 வருஷமா சர்வைவ் பண்ணிட்டு இருக்கு. விஜய் அப்படிங்கிற தனி மனிதர். அவர் ஒரு பெரிய ஹீரோ. அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா, அவருடைய பாப்புலாரிட்டிய நம்பி மட்டும் நாம ஜெயிச்சிடலாம், கோட்டைய பிடிச்சிடலாம் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருந்தவங்களுக்கு, இன்னைக்கு ஒரு பெரிய ஏமாற்றம், பெரிய பின்னடைவா வந்திருக்கு இந்த ஜனநாயகனுடைய ரிலீஸ் டிலே. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க ஜனநாயகன் படத்த வச்சு விஜய்க்கான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா எப்படியும் மனுஷன் 234 தொகுதிக்கும் போக மாட்டாரு. இப்ப பாருங்க ஜனவரி எண்டு வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 மாசம் தான் தேர்தலுக்கு. இந்த 2 மாசத்துக்குள்ள எப்படி 234 தொகுதிக்கு அவர் போய் பிரச்சாரம் பண்ண முடியும்? அவரே அத்திபுத்தா மாதிரி 45 நாளைக்கு ஒரு தடவ வெளியில வந்துட்டு வந்துட்டு போறாரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா, இந்த படத்த வச்சு 234 தொகுதியிலயும் தமிழ்நாடு ஃபுல்லா பிரச்சாரத்த நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். மக்கள் கிட்ட கொண்டு போய் தாவேக்காவ சேர்த்துறலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான், இந்த படத்த எலக்ஷன ஒட்டி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு தள்ளி தள்ளி போட்டாங்க. இல்லன்னா ஆஸ் பிளான்ட் இவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, தீபாவளிக்கே படம் வந்திருக்கணும். எலக்ஷன் நெருக்கத்துல ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு இவங்க தெளிவா பிளான் பண்ணி தான் இத நகர்த்தி தள்ளி போட்டாங்க. ஆனா அப்படி தள்ளி போட்டவங்க கொஞ்சம் சென்சிபிளா யோசிச்சிருந்தாங்கன்னா, இந்நேரத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் வாங்கி இந்த படத்தை ஈஸியா பிளான் பண்ண மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா இவங்களுடைய கண்மூடித்தனமான ஈகோனாலயும் கோர்ட்டுக்கு போய் இன்னைக்கு இத ஒரு லீகல் ப்ராசஸா மாத்தி இன்னைக்கு ஒரு பெரிய இஷ்யூவா மாத்திட்டாங்க. இதுல திருடனுக்கு தேள் கொட்டின மாரி ஒரு நிலைமை விஜய்க்கு. 2 நாள் முன்னால பாருங்க மேடையில பேசுறாரு. அழுத்தமா? எனக்கா? என்ன பார்த்தா அழுத்தம் தர மாதிரியா தெரியுது? யாரு சார் நம்புவாங்க இத? ரொம்ப தெளிவா தெரியுது உங்களுக்கு அழுத்தம் குடுக்குறாங்க அப்படின்னு. இல்ல எனக்கு புரியல. ஜனநாயகன்ல மத ரீதியாக புண்படுத்தக்கூடிய பல டயலாக்ஸ் இருக்கு, சீன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒன்றிய அரசு. நான் என்னைக்குமே கருத்து சுதந்திரத்துக்காக நிக்கிறவ தான். அந்த வகையில ஜனநாயகன் திரைப்படத்துக்கு அதற்கான கருத்து சுதந்திரம் இருக்கு. அது விஜயோடைய ஒரு படம், ஒரு நடிகர் நடிச்ச ஒரு படம். இவங்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக அந்த படத்த நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எந்த விதத்திலயும் நியாயம் கிடையாது. அந்த படம் வெளியில வரணும் அப்படின்னு தான் நானும் சொல்றேன். ஆனா அது ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் தானே! பாலகிருஷ்ணா படத்த பார்த்திருந்தீங்கன்னா தெரியும் உங்க எல்லாருக்கும். அதுல அப்படி மத உணர்வ புண்படுத்துற மாரி ஏதாவது விஷயங்கள் இருந்ததா? இல்லையா? அப்படின்னு. அப்ப வேணும்ட்டே இல்லாத பொல்லாத காரணங்கள சொல்லி படத்த டிலே பண்றாங்க அப்படின்னு தானே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இல்ல இதுக்கு முன்னால வெளிப்படையாக ஒரு சிறுபான்மை மதத்தை குற்றம் சொல்லி, சாயம் பூசி, வன்மத்த வாந்தி எடுத்து இவங்க எவ்வளோ படங்கள் ரிலீஸ் பண்ணது இல்லையா? காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரி, ஏன் இப்ப வந்த துரந்தர் வரைக்கும் இதெல்லாம் எந்த கணக்குல சேர்க்கிறது? அப்பல்லாம் சென்சார் போர்டு ஏன் வாய மூடிட்டு பேசாம இருந்தது? ஏன்னா, ஒன்றிய அரசுடைய ஐடியாலாஜிக்கல் கேட் கீப்பரா, ஐடியாலாஜிக்கல் வாட்ச்மேனா இன்னைக்கு சென்சார் போர்டு செயல்பட்டுட்டு இருக்கு. ஒன்றிய அரசுடைய கருத்தியலோட ஒத்துப்போற படங்களுக்கெல்லாம் ஈஸியா இவங்க வந்து சென்சார் சர்டிபிகேட் குடுத்துடுறாங்க. அரசியல் ரீதியாக இவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் அப்படின்னா, ஏதாவது ஒரு காரணத்த சொல்லி அங்க கேட்ட போடுறது. இது இந்த பிரச்சனைய இயல்பாக அரசியல் இல்லாம வெளியில இருந்து பார்க்கிறவங்களுக்கே ரொம்ப தெளிவா தெரியுது. ஒன்றிய அரசு தான் இதுல தலையிட்டு இந்த படம் வெளிவராம இன்னை வரைக்கும் இத தடுத்து நிறுத்தி வச்சிருக்கு அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிகிறது. ஆனா இத பத்தி விஜய் எதுவும் வாயே திறக்க மாட்டேங்கிறார். எதுவுமே பேச மாட்டேங்கிறார். கேட்டா எனக்கு எந்த அழுத்தமும் இல்ல அப்படின்னு சொல்றார். ஒன்றிய அரசு அழுத்தம் குடுக்கலன்னா அப்ப வெளிப்படையா சொல்லுங்களேன் சார். எனக்கு ஒன்றிய அரசு எந்த அழுத்தமும் குடுக்கல அப்படின்னு சொல்லுங்களேன். சிபிஐ என்கொயரிக்கு போயிட்டு வந்தேன். அங்க எனக்கு எந்த அழுத்தமும் குடுக்கல. எல்லாம் நல்லபடியா நீதிப்படி, நேர்மைப்படி, நியாயப்படி, தர்மப்படி நடந்தது அப்படின்னு வெளிப்படையா சொல்ல வேண்டியது தானே. தனக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா இல்லையா அப்படிங்கிறத கூட வெளிப்படையா பேசுறதுக்கு தயங்குறாருன்னா, இவர் எவ்வளவு பெரிய ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் அரசியல்வாதியா இருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. இந்த பிரச்சனைய அழகா இவர் பயன்படுத்தியிருக்கலாம். கொள்கை எதிரியை எதிர்க்க ஒரு நல்ல தரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. வீதி வீதியா மேடை போட்டு பேசியிருக்கலாம். என் படத்துக்கு முட்டுக்கட்டை போடுறாங்க அப்படின்னு பேசியிருந்தா, இன்னைக்கு அட்லீஸ்ட் மக்கள் கிட்ட பரவால்ல. அரசியலுக்கு புது வரவாக இருந்தாலும், கொள்கை எதிரிய எந்த சமரசம் இல்லாம தைரியமா எதிர்க்கிறாரு அப்படிங்கிற ஒரு நல்ல பேராவது கிடைச்சிருக்குமே. ஆனா இன்னைக்கு விஜய் ஒரு கோழை அப்படிங்கிற பேரு தானே மிச்சம். எனக்கு உண்மையிலேயே வருத்தமாக இருக்கு. ஏன்னா, இதுல அல்டிமேட்டா ஏமாந்து போனவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, விஜயுடைய ரசிகர்கள். புரொடியூசருக்கு ஒண்ணும் கவலை இல்ல. கோட்ட முதல்லலாம் அவர் முதல்லயே எடுத்துட்டாரு. இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆனாலும், இல்ல எலக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனாலும், படம் ஓடுனாலும், ஓடலைனாலும் வர கலெக்ஷன் எல்லாமே அவர பொறுத்தவரைக்கும் லாபம் தான். ஆனா, விஜய்க்கு எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் பின்னடைவு யோசிச்சு பாருங்க. இந்த படத்த நம்பி தான் இவங்களோட பிரச்சாரத்தையே இவங்க கட்டமைச்சிருந்தாங்க.
இந்த படத்தை வச்சுதான் 234 தொகுதியிலையும் விஜய் நேரடியாக மக்களிடம் சென்றடைவார். மக்களுக்கு நேரடியாக பிரச்சாரம் பண்ணுவாரு. அத வச்சு ஒட்டுமொத்த வாக்கையும் அள்ளிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. கடைசியில இன்னைக்கு முதலுக்கே மோசமாயிடுச்சே. அதுக்கு தான் ஆரம்பத்துல இருந்தே நம்ம விமர்சனம் பண்றோம். 2 வருஷமா களத்துல இருக்கிறீங்க. கட்சியோட கட்டமைப்ப பலப்படுத்துங்க. அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ மக்கள் கிட்ட கொண்டு போய் அறிமுகம் பண்ணுங்க. மாவட்ட லெவல்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள மக்களிடம் கொண்டு போய் சேருங்க. நாளைக்கு உங்களால நேரடியா பிரச்சாரத்துக்கு களத்துக்கு போக முடியலனாலும், அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மக்களுக்கு பரிச்சயமானவங்களா இருந்தாங்கன்னா, அவங்களால மக்களோட ஒரு கனெக்ட்ட ஏற்படுத்த முடியும். அது மூலமாக மக்கள் மனசுல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும். அது மூலமாக வாக்குகளை பெற முடியும். அப்படிங்கிற விமர்சனங்கள தான் ஆரம்பத்துல இருந்து நாம வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப புரியுதா? எங்கும் விஜய், எதிலும் விஜய், திருச்சியும் விஜய், மதுரையிலும் விஜய், சேலத்திலயும் விஜய், கோயம்புத்தூர்லயும் விஜய் அப்படின்னு வீரப்பா பஞ்ச் டயலாக் மட்டும் பேசினா பத்தாது. களத்துல எந்த அளவுக்கு நாம ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு ஒரு படம் முடங்கி போச்சு அப்படின்னோனே, ஒட்டுமொத்த கட்சியோட ஆக்டிவிட்டீஸும் முடங்கி போச்சு பாத்தீங்களா? இதுல இப்ப தேவையில்லாம அதிமுகவ வேற வம்புக்கு இழுத்து, அவங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட்டா வருவோம் அப்படிங்கிற ரேஞ்சுல இன்னைக்கு வீடியோஸ் எல்லாம் போட்டு விஜய கீழ இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஊழல பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்களே வருமான வரி கட்டாம ஏய்ச்சுட்டு இப்ப 1.5 கோடி ஃபைன் கட்டிட்டு இருக்கீங்க. இறக்குமதி செய்த வண்டிக்கு ஒழுங்கா வரி கட்டல. உங்க கட்சியிலேயே நிர்வாக பொறுப்புகள் எல்லாம் போடுறதுக்கு காசு வாங்குறீங்க அப்படிங்கிற விமர்சனங்களை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அழுத்தத்தை பத்தி எல்லாம் நீங்க பேசலாமா? அடிமைத்தனத்தை பத்தி எல்லாம் நீங்க பேசலாமா? கொடநாடு வாசல்ல கை கட்டி நின்ன அனுபவம் மறந்து போச்சா? மாஸ்டரை ரிலீஸ் பண்ண எடப்பாடி கால்ல விழுந்த அனுபவம் மறந்து போச்சா? அப்படின்னு இன்னைக்கு பழைய கதையெல்லாம் இன்னைக்கு கிட்டிட்டு இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, உங்க கொள்கை எதிரி உங்க அரசியல் வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல, உங்க சினிமா வாழ்க்கைக்கும் சேர்த்து ஒரு பெரிய ஆப்பா வச்சிருக்கிறாங்க. நாள பின்ன தேர்தல்ல முன்னுக்கு பின் முரணான முடிவுகள் வந்தாலும், மறுபடியும் நம்ம போய் திரைப்படத்துல நடிக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட, இன்னைக்கு இருக்கிற ஒரு வரவேற்பு இந்த தேர்தல்ல தோத்ததுக்கு அப்புறம் விஜய்க்கு இருக்குமா? அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா பல நடிகர்களுக்கு அப்படி நடந்திருக்கு. தேர்தலுக்கு வருவாங்க அப்படின்னு ஹைப்ப குடுத்ததுக்கு அப்புறம், தேர்தல்ல கடுமையான தோல்விய சந்திச்சதுக்கு அப்புறம், மறுபடியும் சினிமா பக்கம் போனோனே, முன்பு இருந்த அதே வெல்கம், அதே ரிசப்ஷன், அதே வரவேற்பு அவங்களுக்கு கிடைச்சது இல்ல. ஆக மொத்தம் உங்க கொள்கை எதிரே, உங்க அரசியல் வாழ்க்கைக்கும், திரையுலக வாழ்க்கைக்கும் கொள்ளி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவாவது பேசுங்க விஜய். உங்களுக்கு நீங்க தான் பேசணும். யாரும் உங்களுக்காக வந்து பேச மாட்டாங்க. உங்களுக்காக நீங்க பேசலைன்னா, நாளைக்கு மக்களுக்காக நீங்க எப்படி பேசுவீங்க? உங்கள நம்பினாங்கல்லாம் எப்படி ஓட்டு போடுறது? இதுக்கு தான் சொன்னேன். அரசியல்ல வீரம் மட்டும் முக்கியம் இல்ல சார். விவேகமும் முக்கியம். நன்றி. வணக்கம்.